இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தில் மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். தேவன் செய்த நன்மைகளை மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆண்டவர் பேரில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அநேக நேரங்களில நாம் மறந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். நமக்கு சோதனையான சூழ்நிலைகள் வருகிறது, போராட்டமான சூழ்நிலைகள் வருகிறது, நம்ம சில இழப்புகளை நம்ம நேரிடுகிறோம், சுகவீனங்கள், பலவீனங்கள், நிறைய போராட்டம், பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதுனால நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறந்து விடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, சோதனையில நம்ம விசுவாசத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. நம்ம சோதனையான காரியத்துல விசுவாசம், ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை நம்ம மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். சோதனை எனக்கு வரவே இல்லை, நான் சோதனையை சந்திக்கவே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு சில குறிப்பிட்ட சோதனைகளுக்கு உள்ளாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த நாள்ல நம்ம யோபுவின் வாழ்க்கை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவர் சோதிக்கப்பட்டாரு. அந்த சோதனையில எப்படி விசுவாசத்துல நிலைத்திருந்து இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொண்டார். அதே போல நாமும் இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ள நம்முடைய சோதனைகள்ல விசுவாசத்துல நிலைத்திருந்து விசுவாசத்தை மறக்க கூடாது அப்படின்னு தியானிக்க போகிறோம். சோதனையில அவர் விசுவாசத்துல நிலைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோபு 19 அதிகாரம் 26 இப்படி சொல்கிறது: இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இந்த தோல் எல்லாம் அழுகி போனா கூட நான் ஆண்டவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை அவர் சொல்றாரு. இந்த யோபு ஒரு உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான இந்த யோபுவுக்கு ஒரே நாளில பலவிதமான சோதனைகள் வந்தது. அவனுடைய சொத்துக்கள் எல்லாம், அவன் மிக திரளான ஐஸ்வர்யம் உள்ளவனா காணப்பட்டான். அது எல்லாம் ஒரே நாள்ல அழிக்கப்பட்டது. அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பம் சிதறிக்கப்பட்டது. அவங்க பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனாங்க. அவனுடைய உடம்புல நோய் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை நமக்கு நேரிடுமாயின் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஆண்டவருக்காக இவ்வளவு வைராக்கியமா உத்தமனா இருந்தேன், பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்தவனா இருந்தேன், எனக்கு இந்த பிரச்சனை நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாகவும், ஆண்டவரை தூஷிக்கிறவர்களாகவும், ஆண்டவர் இப்படி எனக்கு செய்துட்டார் அப்படின்னு சொல்லி புலம்புகிறவர்களாகவும் நம்ம காணப்படுகிறோம் இல்லையா? ஆனா இந்த யோபு என்ன சொல்றாரு? அவருடைய மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும்போது, நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவர் எந்த வார்த்தையும் தவறாய் பேசல. ஆண்டவர் இதை கொடுத்தார் எனக்கு, அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யல அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது தோல் முதலானவைகள், அவனுடைய சரீரத்துல பருக்களினால அவன் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை. அவன் சொல்றான், இந்த தோல் எல்லாம் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன், கடைசி நாள்ல அவர் என்னை பார்ப்பார், என்ன உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கடைசி காலத்தை அவன் என்ன செய்தான்? அறிக்கையிடுகிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை தான் நான் என்ன செய்வேன்? தரிசிப்பேன், அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாக காணப்பட்டான். நம்முடைய விசுவாசம் சோதனையான நேரங்களில எப்படி காணப்படுகிறது? விசுவாசம் புடமிடப்படுகிற சூழ்நிலைகள்ல பொன்னை போல நம்ம புடமிட்டாலும் ஆண்டவர் பொன்னாக, தூய பொன்னாக நம்மை மாற்று தேவனா இருக்கிறாரு. அப்போ நம்முடைய சோதனையான சூழ்நிலைகள்ல நம்முடைய விசுவாசத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தை மறந்து மற்ற காரியங்களுக்கு நேராக நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தை வைக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த காரியத்துல யோபு என்ன செய்தாரு? சோதனையில விசுவாசத்துல நிலைத்திருந்தது போல நாமும் நம்முடைய சோதனையான காரியங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. ஒருத்தருக்கு உடல் பலவீனம், ஒருவருக்கு பண பிரச்சனை, இல்ல பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, இல்ல வேற வேற பிரச்சனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளில நாம் ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கிறவர்களாக, விசுவாசத்தோடு இருக்கிறவர்களாக காணப்பட்டோம் அப்படின்னா இந்த யோபுவை போல நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்றதா இந்த நாளுக்குரிய சிந்தனை.
அடுத்து தேவன் பேர்ல இந்த யோபு என்ன செய்தான்? நம்பிக்கை வைத்தான். யோபு 13:15 இப்படி சொல்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொல்லுவோமா, ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு வெற்றி தரலனாலும், இந்த காரியத்துல நான் அழிந்தே போனாலும் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம சிந்திக்கும். ஆண்டவருக்குள்ள உத்தமனாய் சன்மார்க்கனாய் இருந்த யோபு சொன்னது போல நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லணும். ஆண்டவர் பேரில் நம்பிக்கையா நம்ம இருக்கணும். எந்த காரியமானாலும் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மை செய்வார். அவர் கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம்னு வைராக்கியம் பாராட்டினாங்க. ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சார்? மீட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வைராக்கியம், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இன்னும் உறுதியா இருக்க, சோதனையான நேரங்களில, வேதனையான நேரங்களில, குழப்பமான சூழ்நிலைகளில, போராட்டமான சூழ்நிலைகளை, நிந்தையான சூழ்நிலைகளை, அவமானமான சூழ்நிலைகளை, ஒன்றுமே செய்ய முடியாதபடி சிறைப்பட்ட சூழ்நிலைகளில நாம் என்ன சொல்லணும்? ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உள்ளவர்களாக வாழணும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை, கோணலான காரியங்களை செவ்வையாக்குவாரு, கரடுமுரடான காரியங்களை நேர்வழியாக்குவாரு. இதுலெல்லாம் என்னால முடியாது, இந்த பிரச்சனை முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியங்கள்ல கூட ஆண்டவர் அதை லகுவாய், அந்த காரியத்தை மாறுதலாய் நமக்கு மாற்றி தருவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம சில நேரங்கள்ல நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா தான் இருக்கேன், கர்த்தரின் மேலதான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நான் என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில நான் ஆண்டவரை நம்புறேன், அவர் என்னை செழிப்புக்கு நேராக கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வாயின் வார்த்தைகளால மாத்திரம் நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா அது ஒரு பிரயோஜனம் அற்றதாக காணப்படும். ஆனா நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா அது நம்மை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்ததாக இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை இந்த யோபு வைத்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சு அப்படின்னா அவன் வெற்றி பெற்றான், அவன் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 42 அதிகாரத்துல சொல்லப்படி இருக்கிறது, அவனுடைய முன்னிலைமை காட்டில் அவனுடைய பின்னிலைமை என்ன செய்து? ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் இன்னும் பிள்ளைகளை பெற்றான். அவன் அதற்கு பின்பதாக 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை கண்டான். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், எத்தனை ஆடு மாடு இருந்தோ எல்லாமே இரண்டத்தனையாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள்ல ஒருவேளை சோதனையான சூழ்நிலைகள்ல, போராட்டமான சூழ்நிலையில பயந்து நடுங்கி இனிமேல் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை அங்கலாய்க்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா இந்த யோபுவை நம்ம நினைவுல கொள்ள வேண்டும். எனக்கு அடிக்கடி இந்த சோதனையான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள், இழப்பான சூழ்நிலைகள்ல ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. 2006 ஆண்டு எனக்கு குழந்தை இறந்து பிறந்தது. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரு, இந்த இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுவை போல நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்கள்ல அந்த காரியங்களை நான் வாசித்தேன், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார். ஆனா இந்த நாட்கள்ல பார்க்கும்போது ஆண்டவர் உண்மையிலே அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்றதுல நான் சந்தேகம் இல்லாம ஆண்டவரிடத்துல இந்த சமூகத்துல சொல்ல முடியும். அப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டம், ஒரு இழப்பு, ஒரு வேதனையான சூழ்நிலைகள்ல இப்படிப்பட்டதான இந்த விசுவாச வீரர்களை குறித்து நம்ம தியானித்து நம்ம உற்சாகப்படுத்தி அடுத்த நிலைக்கு நம்ம செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற லெக்கையும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏமி கார்மிக்கேலை பத்தி நம்ம அனைவருக்கும் தெரியும். அவங்க டோனாவூர்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்க. அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த குழந்தைகள், அந்த கோயில இருந்த குழந்தைகளை மீட்டெடுத்ததுனால அவங்க உள்ள எல்லார் மூலமாக பல பிரச்சனைகளை அவங்க மேற்கொண்டாங்க. ஆனா அவங்க விசுவாசமாய் உறுதியா இருந்தாங்க. இந்த காரியங்களை செய்யணும், ஆண்டவர் எனக்கு இதை செய்யறதுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக குழந்தைகளை மீட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த குழந்தைகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளில நாம் விசுவாசத்தை மறக்க கூடாது. நம்ம விசுவாசத்தை மறந்தவர்களா இருந்தோம் அப்படின்னா நாம் அழிவுக்கு நேரானவர்களாக, நம்முடைய பாதை திசை திருப்பி அழிவுக்கு நேரானதாக சென்று விடும். இந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறதான கிருபைகளை நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல ஆண்டவரே இயேசப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே சோதனையில
விசுவாசத்தை விட்டு நாங்கள் மறந்து விடாதபடி விசுவாசத்தில் நிலைத்திருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்டதான பலத்தை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய கிருபையை எங்களுக்கு கட்டளையிடுங்க. அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். எங்களுடைய சோர்வின் ஆவி எடுத்து விசுவாசத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய சமூகத்துல தரித்திருந்து ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாய் இருந்து நீர் எங்களுக்கு வைத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், இந்த சோதனையான காலங்களில சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய பலத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதிகான மகிமைக்கு மாத்திரம் செலுத்துகிற நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென்.